வெற்றி நேச்சர் அண்ட் மோட்டிவேஷன் என்ன சொல்றாங்க? ஷீ இஸ் அ வெரி குட் யூடியூபர், இன்ஸ்டா எல்லாத்துலயும் வருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க? எஸ் மேம், ஐ எம் ஸ்டில் வண்டரிங், யூ ஆர் த ஒன் டு கம்யூனிகேட் அண்ட் எஜுகேட் த சொசைட்டி டு டீச் for cure mental illnesses without taking medicine. De-prescribe. I am hearing this word first time in my knowledge through this video. வாழ்க வளமுடன். இவங்க ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், அதாவது ஃபார்மசிஸ்ட், ஃபார்மசி பத்தி தெரியும், மருந்துகள் படிச்சு படுத்தவர்கள். ஸோ டீப்ரிஸ்கிரைபிங் அப்படிங்கிற வேர்டை நான் இப்பந்தானே கேட்குறேன். எஸ் 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 24 ஜான்வரியில தான் இது புக்காகவே வெளியிடப்பட்டது. அது வரைக்கும் டீப்ரிஸ்கிரைப் பண்றோம்னா ஏதோ பெரிய அந்த டாக்டர் தப்பு பண்றாங்க, மாத்திரை வச்சு தானே குணமாக்க முடியும், அதை டெய்லி கொடுத்தா தானே கேட்கும், அதுலேயே ஹாஃப் லைஃப் எல்லாமே இருக்குதே, அது எவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணும், பாடியில பிளட்ல இருக்கும், அப்படிலாம் இருக்கே, கிட்டத்தட்ட ஒரு நாள் தானே. இப்போ திருப்பி திருப்பி அந்த மாத்திரைய ஒரே நைட்டு சாப்பிடணுமே, இல்லை காலையில ஒன்று நைட்டு ஒன்றுன்னு சாப்பிடணுமே, இவங்க எப்படி இதை நிறுத்துன்னு சொல்ல முடியும்? டாக்டர்ஸ் எப்படி நினைக்கிறாங்க? அப்போ 24 ஜான்வரியில தான் இதுக்கு ஒரு புக்கே வந்திருக்கு, மாட்ஸ்லி அப்படின்ட்டு, எப்படி மாத்திரைகளை எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ற அதே பர்சன் இந்த மாத்திரையுடைய கஷ்டத்துல எல்லாரும் சிக்கி இந்த மாத்திரையை திருப்பி திருப்பி வாங்கி, இல்ல அதை நிப்பாட்ட போறேன் பேர் வழினா பல வகையான வித்ட்ராயல் எஃபெக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபிட்ஸ் மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாத்திரைய. பயந்து போயே அந்த பேஷண்ட்டை பார்க்க சுத்தி உள்ளவங்களே பயந்து போய் கொடுத்துருவாங்க. இது எதுக்கு, திருப்பி இந்த மாத்திரையை சாப்பிடு, அது சாப்பிட்டா தானே உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. வென்லாஃப்ளாக்சசின் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நிப்பாட்டணும். ஆனா அதுல லிட்ரேச்சர், அந்த ப்ரொடியூஸ் பண்ற அந்த கம்பெனி லிட்ரேச்சர்ல என்ன சொல்லுது? குணம் ஆயிடுச்சுனாலும் மாத்திரையை நிப்பாட்டாதீங்க. அப்போ அது என்ன மாத்திரை? குணம் ஆச்சுனாலும் இந்த மாத்திரையை நிப்பாட்டாத, பாபத்து, நீ மயக்கம் அடிச்சு விழுந்துருவ, அப்படி செய்வ இப்படி செய்வ. Why the hell then these dangerous tablets are coming to the market? ஏன் அப்படி நீங்க அதுக்கு போடணும்? உங்க கம்பெனி ஒரு மாத்திரையை ப்ரொடியூஸ் பண்றாங்க, யாரு அதை சாப்பிடுவா? வியாதி உள்ளவர்கள் சாப்பிடுவாங்க. உங்க மாத்திரையால அதை குணமாக்க முடியும் அப்படின்னா, குணமானவுடன் அதை சேஃபா அதை எடுத்து அதை நிப்பாட்டுறது தானே நியாயம். ஓகே, அடிக்ஷன் பொட்டன்ஷியல் உள்ள டேப்லெட்ஸ எல்லாரும் எழுதுறாங்க. அதாவது என்கிட்ட ஒரு கிளையண்ட் இருக்காங்க, ஒரு மெனோபாசல் ஏஜ்ல உள்ள ஒரு லேடி. அப்போ நான் என்கிட்ட அங்க சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் சொன்னாங்க, சரின்னு கேட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். இல்லை நீங்க கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டா ரொம்ப மயக்குது, சின்ன பேபி டோஸ் தானே கொடுத்தேன், உங்க மாத்திரையெல்லாம் கொண்டு வாங்க அனலைஸ் பண்ணுவோம்னா, இல்ல எலும்பு டாக்டர் எழுதி கொடுத்தாரு, ஹார்ட் டாக்டர் எழுதி கொடுத்தாரு, இவங்கள்ட்டெல்லாம் நான் போய் கேட்டுவேன், அந்த மாத்திரையை தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்லும் போது அதை நான் ஓகேன்ட்டேன். செகண்ட் டைம் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டேப்லெட் இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றாங்க. டேபிள் ஃபுல்லா பரப்பி வச்சா தான் பார்க்க முடியும். அதை பார்த்தா எல்லாரும் ஒரு தூக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கியாட்ரிக் டேப்லெட் எழுதியிருக்காங்க. யாரு? கார்டியாலஜிஸ்ட் எழுதியிருக்காரு, போன் ஸ்பெஷலிஸ்ட் எழுதியிருக்காரு, ஸ்கின்னுக்கு போயிருக்காங்க அலர்ஜின்ட்டு அவங்களும் கொடுத்துருக்காங்க. வயிற்றுல எனக்கு கேஸ்ட்ரோ என்டரைட்டிஸ், வயிற்றுல புண்ணா இருக்குன்ன உடனே அவங்களும் அதே சைக்கியாட்ரிக் டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அப்ப நான் கேட்டேன், இது ஏன் இப்படி, எதுக்கு இப்படி அவங்க இதை கொடுக்க கூடாது? இப்படி பாருங்க, இப்ப சேர்த்து இவ்வளவு சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸ் தூக்கம் கொடுக்கக்கூடிய, கால் எழும்பவே முடியல அவங்களால, வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியல, படுத்தேதான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்துதா? இல்ல, ஒரு ஆளை படுக்கவே வச்சிருந்து மனசு மட்டும் அலர்ட் ஆயிரும், ரொம்ப கொந்தளிப்பு வரும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ பார்த்தா எதுக்கு இப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய கணவர் சொல்கிறார், ஒவ்வொரு டாக்டர்டையும் போய் இப்படியே புலம்புவாங்க, சரி மனநிலை தப்பா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, ஆங்ஸைட்டில இருக்காங்க, அக்ரஷன் கோபத்துல இருக்காங்கன்ட்டு எல்லா டாக்டர்ஸும் எழுதி கொடுத்துடுறாங்க. தவறு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பாருங்கன்னு சொல்லுங்க, ஒரு கவுன்சிலர் பாருங்கன்னு சொல்லுங்க.
இப்படி நீங்களே ஒவ்வொருத்தரும் எழுதுனா கடைசியில் அந்த பேஷண்ட் ரொம்ப பாவம். இது நான் தான் ஒரு சீனியர் சைக்கியாட்ரிஸ்ட், சோ நான் தான் இத சொல்ல முடியும். ஓகே, இப்ப நான் ஒரு கிட்னி ப்ராப்ளம்னு ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட் தான் வர்றாங்க என்னைய தேடி, எனக்கு கிட்னில பிரச்சனை இருக்குங்காங்க. உடனே நான் அதுக்கு எழுதி கொடுத்தா எப்படி? தவறு அல்லவா? சோ டாக்டர்ஸ், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஓகே.